ஒரு செயலுக்கு உள்நோக்கங்கள் வெவ்வேறா இருக்கலாம். உள்நோக்கம் என்னன்னு புரியறதுக்கு ஒரு பெண்ணுக்கு புத்திசாலித்தனம் இருக்குன்னா, அவங்களே அத டீல் பண்ணிப்பாங்க. "எப்பா நீ பாதுகாக்கல, நீ என்ன அடிக்க தான் பாக்குற, சும்மா இருன்னு" சொல்றதுக்கு அந்த பெண்ணால பிரிச்சு பார்க்க முடிஞ்சதுன்னா, அவங்களே அத டீல் பண்ணிப்பாங்க. பட் பெரும்பாலான சூழ்நிலையில நம்ம பெண்களுக்கு அப்படி பிரித்து பார்க்கும் மனப்பான்மை, பகுத்தறிவு குறைவா தானே நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். நம்ம பெண்கள் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ணலையே! இப்ப நீங்க இந்த இந்துத்துவ உலர்ற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, புளிய மரத்துல புளியங்கா தான் காய்க்கும்னு சொல்றதெல்லாம் ஆண்கள் சொல்லல, பெண்கள் தான் சொல்லுவாங்க. எப்படி இவ்ளோ இவ்ளோ அழகா, இவ்ளோ பேக்கா வளர்றாங்கன்னு பார்த்தா, இந்த பெண்கள் அப்படி பேக்கா இருக்கிறதுல அந்த ஆண்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதனால நாங்க உங்கள பாதுகாக்கிறோம். நீங்க எல்லாம் ஸ்பஷ்டமா மந்திரம் சொல்லிட்டு, வேதம் ஓதிட்டு வீட்ல மணிசால் கட்டின்னு அடிமையா இருங்கன்னு அவங்க சொல்றாங்க. பெண்கள் வந்து தங்க மாதிரி. பெண்கள் தங்க மாதிரி அவங்கள வீட்ல வச்சு பத்திரமா பார்த்துக்கணும். ஆமா. பத்திரமா பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன்னு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இருக்கறதுலயே ரொம்ப வீரியம் மிக்க கடவுளர் யாருன்னு பார்த்தா, பெண் கடவுள் மகிஷாசுர மர்தினி தான். மர்தனன் கிடையாது. மர்தினி தான் போய் கொன்னுட்டு வராங்க அப்படின்னா, பெண்களால அவ்வளவு வீரியமா இருக்க முடியும். அப்படி ஒரு வீரியமான பெண்ணை இங்க பார்க்கறதுக்கு எத்தன ஆண்களுக்கு முடியுது? அதுவும் அந்த பெண் அவங்க அம்மாவா இருந்தா ஒத்துப்பாங்க. எங்க அம்மா எவ்வளவு வீரம் தெரியுமா? எங்க அம்மா எவ்வளவு கெட்டிக்காரி தெரியுமா? எங்க அம்மா எப்படி சமாளிப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா எப்படி குழம்பு வைப்பாங்க தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க. ஆனா தன் மனைவி அப்படி வீரமா இருக்கணும்னா அவங்களுக்கு பிடிக்காது. நெறைய ஆண்கள் வந்து டாக்டர் ஷாலினி மாரி நம்ம பொண்ண வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. என் மனைவி டாக்டர் ஷாலினி மாரி இருக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தன் மகள் வீரமாக இருப்பது பிடித்திருக்கு. தன் மகள் பேண்ட் சட்டை போடுறது பிடித்திருக்கு. தன் மகள் வந்து தைரியமா பேசுறது பிடித்திருக்கு. தன் மனைவி அப்படி செய்தால், ஐயோ! நம்மள மீறி போயிடுவாளோன்ற இன்செக்யூரிட்டி நம்ம ஆண்களுக்கு இருக்கு. ஃபைனலி இது வந்து அவங்களோட தனிப்பட்ட முடிவு. நம்ப அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும்